தீண்டாமை சிந்தனைக்கு எதிரான போராட்டம் நடக்கும். தொடர் போராட்டங்கள் அறிவிப்பாங்க, நடத்துவாங்க. இன்னைக்கு 30 வாட்டி உட்காந்துருக்காங்க. கைது பண்ணல, கைதானாலும் போராடுவாங்க. யாரும் கைதாய சோறு அடைஞ்சு அடுத்த நாளே வரப்போற பொய் கேஸாக போட்டுருக்காங்க. மனு கொடுக்க போகிறாங்க, மனு கொடுக்க அனுமதி இல்லை. வழக்கு போட்டு எல்லா வீட்லையும் மெசேஜ் அனுப்புகிறாங்க, உங்கள் மேலெல்லாம் வழக்கு போட்டாச்சு அப்படி வீட்டுக்கு பயமுறுத்துறதுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. என்ன மனு கொடுக்க வந்தால் தப்பா? இந்த நாட்டில் மனு கூட தூய்மை பண்ணால் ஒன்றும் இல்லையா? எத்தனை 20க்கு மேற்பட்ட பொய் வழக்கு, ஒரு வழக்கு உண்மை இல்லை. கார்பரேஷன் கமிஷன் சட்டத்தை இருக்கார், அவர் மேலே வழக்கு இல்லை. இந்த கேள்வி கேட்குற நாதி இல்லை, தூய்மை பணியாளர்கள் எண்ணத்தோடு நடக்கிறாங்க. இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் 2500 அவங்க ஆண்மையில் இருக்கிறது 12 கோயிலில் வேலை செஞ்சால் புரியும், கோயிலில் வேலை செஞ்சால் என்ன அவமானமா சின்னமா? கோயிலில் வேலை செஞ்சால் புனிதமான வேலை. அவர் பணியந்திரம் கொடுக்கட்ட வேணாம் சொல்ல, ஜனங்க நல்லா இருக்கட்டும். கோயிலில் வேலை செஞ்சால் புனிதம், கேவலமா? அந்த தொழிலாளியும் கேவலமாக நடக்கணும். அவங்களுக்கு பணியந்திரம் வெளியே போன ராம்கீழ 10-15 வருஷம் சர்வீஸ் அழிச்சிட்டு வாங்க. யாருமே முன்னாடி எந்த வேலையும் செஞ்சேன்னு கிடையாது. ஒரு ரெக்கார்ட்லாம் அழிச்சிடுவேன். உன்னை ஃப்ரெஷ்ஷாக திருப்பி இருக்கும், ட்ரைனிங் கொடுக்கும். 6 மாதம் உன்னை ட்ரைனிங் கொடுக்கும். சம்பளத்தையும் மற்றதையும் நான் எப்போ வேணால் மாற்றுவேன். அடிமையாக சேர்ந்துடலாம். அடிமையாக சேர்த்து இவங்க கண்காணி வேலையை, கொத்தடிமை வேலையை எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடிய ஏஜென்ட்டுகளாக செய்யணும். அமைச்சர் ஏன் சேகர் பாபா அவங்களும் இந்த தூய்மை பண்ணால் சரிசமா? அவங்களுக்கு பதவி இருக்குது, காசு இருக்குது, கோடான கோடி காசு இருக்குது. இவர்களை ஒரு தனிப்பட்ட ஈகோவாக வைத்துக்கொண்டு என்ன ஏற்று நிற்கிறீங்களா? ராம்க்கு ஏற்று நிற்கிறீங்களா? நான் ஒரு கை பாப்பேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காரு. முதலமைச்சர் வேடிக்கை பார்க்குறேன்.